ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் நல்லா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா தான் இருக்கேன். இந்த வீடியோ எதுக்காகனா, நம்மளுடைய சேனல் ஆரம்பித்து 9 மாதம் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களால் தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. இனிமேலும் எனக்கு நீங்கள் அப்படியே சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் மொத்தம் எத்தனை பேர்னா 744 பேர். பரவாயில்ல, ஆனால் நான் எனக்கு பரவாயில்ல அது. ஆனால் இப்போ ஒரு 1 மந்த்தாக நான் பிரேக்கப் பண்ணி வச்சேன். இல்லைன்னா கொஞ்சம் வந்திருக்கோம். ஏன்னா என்ன ரீல்ஸ் போடுறேன்னே எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளைக்கும் 2 டேஸ் 3 டேஸ் கழிச்செல்லாம் நான் போட்டிருக்கேன். என்னடா கண்டென்ட்டு போடுறதுன்னு தெரியாத. அதனால் அப்படியே பிரேக்கப் பண்ணி வச்சுருந்தேன். ஐ எம் ரியலி சாரி. இனிமேல் உங்களுக்கு வீடியோ வரும், பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு புதுசாக தான் வீடியோ வரும். அதுவும் நான் பேசுகிற மாதிரி தான் வரும். என்னுடைய ஸ்பீச்சில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தால் ஐ எம் ரியலி சாரி. நான் போக போக அப்படியே திருத்திப்பேன், சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம புதுசாக நம்ம பேச போகிறோன்னா ஒரு ஸ்டோரி தான், பிக் ஸ்டோரி தான். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஸ்டோரி நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாரை பற்றினா ஒரு பொண்ணோட கதை தான் நான் சொல்ல போகிறேன். அது ரியலானு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. எதுக்காக இது முடிவுனா, நீங்கள் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்க வந்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டுங்கெல்லாம் நல்லா தான் பார்த்துப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி வீட்லேயும் எல்லாத்தையும் நல்லா தான் பார்த்துப்பாங்க. என்ன இருந்தாலும் நம்ம காலில் நம்ம நின்று தான் ஆகணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம உழைப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு வேல்யூ. கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அதே இதில் தான் நானும் இதை ஆரம்பித்தேன். எப்படா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன். சரி, இதை தான் வீட்டில் தான் இருக்கலாம், சும்மா ட்ரை பண்ணலாமே தான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னுட்டு. நான் நிறைய ஹஸ்பண்டுங்க நல்லா தான் பார்த்துப்பாங்க. நான் அவங்களையெல்லாம் எதுவும் சொல்லலை, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அவங்க பொண்ணுங்க வீட்டில் இருந்தாவே ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் தோணும். என்ன செய்யறதுன்னு நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை, நம்மளுக்குன்னு கையில் ₹1 வேணுமே, நம்ம உழைப்புன்னு வேணுமே, நம்ம அவசரத்துக்கு வேணுமே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வேலை ஏதாவது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். அந்த ஒரு இதில் தான் நானும் இதை ஆரம்பித்தேன். எனக்கு இப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் நம்ம ஒரு ஸ்டோரி நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்துட்டு இப்படியே தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். அந்த ஸ்டோரி என்னென்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கேரக்டர், அந்த ஸ்டோரி எப்படி வரும் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? ஓகேங்களா? பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.